ஈவினிங் கிளினிக்லாம் போயிட்டு வந்துட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட செடி வாங்க போகலாமான்னு கேட்டேன். உடனே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டாரு. கிளம்பியாச்சு. மெனாட்ஸ் தான் போயிருந்தோம். எப்போதும் அங்கே தான் போவேன். ஸ்ப்ரிங்கு முடிய போகிற ஸ்டேஜில், அதாவது மே ஸ்டார்ட் ஃபஸ்ட் வீக்கில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய செடிகள் வச்சுருப்பாங்க. இந்த வருஷம் ஜாஸ்மின் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் வச்சுருந்தாங்க. ஒரு 10 செடி கூட இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. இந்த பூவை பாருங்களேன், அவ்வளோ ஒரு அழகாக, எனக்கு இதை பார்த்த உடனே இதை எடுக்காமல் எப்படி வர முடியும், தூக்கூட அந்த தங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். இங்கே தாங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் மண், அப்புறமா வந்து அந்த உரம்லாம் சொல்கிறேன் இல்லையா, கவு மென்யூர், சிக்கன் மென்யூர்லாம் இங்கே தான் பல்காக கிடைக்கும், பெரிய பெரிய இதில் கிடைக்கும். வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 years 1 year வரைக்கும் கூட வந்துடும். நான் இங்கே கொஞ்சம் தக்காளி செடி, அப்புறமா வந்து கேப்சிகம் செடி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வாரம் அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் வந்து இது எல்லாத்தையும் பாட்டுக்கு மாற்றிடுவேன். எங்கே போனாலும் இந்த எல்லோ கலரை பார்த்தா நான் விடவே மாட்டேன். என் வீட்டுக்காரர் அதான் சொன்னார், அதுதானே வேணும், சரி வாங்கிக்கோ அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு இதையும் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த சிக்கன் பூப் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து ஆச்சு நான் வாங்கி. இதை வந்து கொஞ்சம் வச்சா போதும், வச்சுட்டு தண்ணி ஊற்றி விட்டோம் அப்படின்னா நல்லாவே செடிகள்லாம் வளரும். இந்த சாயில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரவுண்டில் போடுறது, இது வந்து பாட்டிங் மிக்ஸு, இதுவுமே வந்து வாங்கி வச்சுப்பேன். சம்மரில் எனக்கு இதுதான் தெரப்பி. ஏங்க வீட்டுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நிறைய செடிகள் வச்சுருப்பேன். ஸோ ஃபைனலி எனக்கு பிடிச்ச கொஞ்சம் செடிகள் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பப்போ போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் செடிகள் வாங்கிட்டு வருவேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.